சமூகத்தில் ஆராதிப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாங்கள் ஆராதிக்க 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 கர்த்தருடைய பிரசன்னம் எங்களுக்குள் இறங்கவும், கர்த்தர் நன்மை செய்யவும், அவர் பெரியவர் என்று அறிக்கையிடவும், கர்த்தருடைய ராஜாவுடைய வீட்டிலே நாங்கள் அவரை உயர்த்தும் பொழுது, நாங்கள் அவரை உயர்த்தும் பொழுது, தேவ சமூகம் எங்களுக்குள் கடந்து வரும் பொழுது, சத்துருவுக்கு முன்பதாய் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தவும், நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் ராஜாதி ராஜன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இம்மட்டுமாய் காத்தவர், நன்றி செலுத்துவோமா? அவர் எங்களுடைய ஆராதனை நாயகராய் இருக்கிறார். வாய்களை திறந்து தேவனுடைய சமூகத்திலே ஆராதிப்போம், கர்த்தருடைய பிரசன்னத்திலே ஆராதிப்போம், தேவனுடைய பிரசன்னத்திலே ஆராதிப்போம். ரேகாபா ஷாகபா ரேயாந்தமா நாங்கள் ஆராதிப்போம். தேவ சமூகத்தில் ஆராதனைக்கு பாத்திரராய் இருக்கிறார், ஆராதனைக்கு பாத்திரராய் இருக்கிறார். எங்களை பணிந்து குனிந்து எங்களை தாழ்த்தும் பொழுது ராஜாதி ராஜன் எங்களுக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். ரேகாபா ஷாபா ரேகா மானினா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரமையா, நன்றி ஐயா. ரேகாபா ஷாபா ரேகாபா ரேபானினா, நன்றி ஐயா.
Well, it's such a privilege to be with you here today. இந்த காலையில் உங்களோடு இருப்பதை ஒரு ஸ்லாக்கியமாய் நான் கருதுகிறேன். I really enjoyed our time of praise and worship together. நான் உண்மையாகவே உங்களோடு இந்த காலையிலே தொழுது கொள்வதிலும் ஆராதிப்பதும் மிகவும் ஸ்லாக்கியம் பெற்றவனாய் கருதுகிறேன் இந்த காலையிலே. Particularly as you sung so much in English. விசேஷமாக இன்றைக்கு ஆங்கிலத்தில் கூட நீங்கள் பாடினீர்கள், என்னோட நானும் அதில் களி கூர்ந்தேன். That meant I was able to join in with you. It was so wonderful. அது என்ன செய்ததென்றால் நானும் உங்களோடு இணைந்து உங்களை ஆராதிப்பதற்கு, கரங்களை தட்டி ஆராதிப்பதற்கு அது உதவி செய்தது எனக்கு. Amen. Amen. Well, I want to bring a word today to encourage you in your walk with the Lord. உங்களுடைய யாத்திரை பயணமாகிய இயேசுவோடு போகிற இந்த வாழ்க்கையிலே நான் ஒரு வார்த்தையை கொண்டு வந்து உங்களை ஊக்குவிக்க விரும்புகிறேன் இந்த காலையிலே. We are certainly living in very interesting days. உண்மையாகவே நாம் ஒரு சுவாரஸ்யமான பரவச காலத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And there are many challenges that we face. நம்முடைய வாழ்க்கையிலே अनेक சவால்களை நாம் சவால்களுக்கு முகங்கொடுக்கிறோம் இந்த காலங்களிலே. But when Jesus was here and he walked on the earth, இயேசுவானவர் இந்த பூமியிலே இருக்கும் பொழுது, இந்த பூமியிலே அவர் நடந்து வாழ்ந்த பொழுது, Jesus knew what it was like to live here on planet earth. இந்த பூமியிலே, பூலோகமாகிய இந்த பூமியிலே எப்படி வாழ வேண்டும் என்று அவர் அறிந்தவர். And he knew what it was like to face circumstances every day. அது மாத்திரமல்ல, நாமும் அவர் அறிந்தபடினாலே ஒவ்வொரு நாளும் நாம் வித்தியாசமான சூழ்நிலைகளுக்கு முகம் கொடுக்கிறோம். அப்படித்தான் அவரும் கொடுத்திருக்கிறார். And so Jesus gave some teaching on how you and I can live successfully every day. ஆகவே நானும் நீங்களும் வெற்றி உள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் இந்த சூழ்நிலைகளிலே வாழுவதற்கான வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறார். So I want to share some things with you today that Jesus taught his people to live by. ஆகவே இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய மக்கள், அதாவது ஜனங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த போதனையை இந்த காலையில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். So let's open our Bibles to Matthew chapter 7. இப்பொழுது என்னோடு கூட நீங்கள் மத்தேயு புத்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொடும்படி உங்களை அழைக்கின்றேன். And I want to start reading at verse 24. நான் 24வது வசனத்திலே ஆரம்பிக்க விரும்புகிறேன். It says, therefore whoever hears these sayings of mine and does them, I will liken him to a wise man who built his house on the rock. 24வது வசனம் சொல்கிறது இப்படியாக, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவனேவனோ அவனை தன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டியுள்ள புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். And the rains descended, and the floods came, and the winds blew and beat on that house, and it did not fall, for it was founded on the rock. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் இருந்தது. Amen. Amen. Now Jesus said two very interesting things here. இங்கே சுவாரஸ்யமான ரெண்டு காரியங்களை இயேசு இங்கே பேசுகின்றார். First off, whoever hears my sayings. ஆகவே யாரெல்லாம் நான் சொல்லுகிறதை கேட்கிறார்களோ என்பது முதலாவது. So you have to hear the word. ஆகவே நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். But then there's something else that's just as important. இதை விட அதோடு கூட இன்னும் ஒரு முக்கியமானதும் அங்கே அமைந்திருக்கிறது. And you do the word. நீங்கள் வார்த்தையின்படி செய்வது, கரங்களை தட்டி தேவ வார்த்தையின்படி செய்வதாய் இருக்கிறது. Amen. Amen. Now you see, people say God is sovereign. God can do anything. மக்கள் சொல்லுகிறார்கள் தேவன் சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள். And you're right. God is sovereign. நீங்கள் சொல்லுவது சரி, அவர் உண்மையாகவே சர்வ வல்லவர். But he did something very interesting when he created man. மனுஷர்களை சிருஷ்டிக்கும் பொழுதும் இன்னும் ஒரு புதிரான சுவாரஸ்யமாய் மனிதனை படைத்திருக்கிறார். He made you a sovereign being. அவரும் தன்னை போல நித்தியமாய் வாழக்கூடிய தன்னை போல அவர் உங்களை சிருஷ்டித்திருக்கிறார். And you get to choose the words that you speak. அவர் தன்னுடைய சாயலாக தன்னை போல சிருஷ்டித்தபடியினாலே நீங்கள் பேச போகிற வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள் என்று நீங்கள் தான் தீர்மானித்து பேச வேண்டும். And Jesus is telling us here that we need to hear his word and speak his word. ஆகவே ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய வசனத்தை கேட்டு, இங்கே முதலாவது கேட்டு அதன்படி பேச வேண்டும் என்பதா இங்கே சொல்லுகிறார், செய்யும்படியாக. Amen. Amen. But if you're speaking the problem,
நீங்கள் பிரச்சனையே சிக்கலை பேசிக் கொண்டிருப்பீர்களானால் then God cannot override your will. உங்களுடைய சித்தம் அல்லாவிட்டால் உங்களுடைய விருப்பத்துக்கு மேலாக அவர் ஓவர்ரைட் பண்ண முடியாது. Amen. ஆமென். So if you go around and saying, "Oh, I've got so many problems. I'm sick." நீங்க எல்லா இடத்தையும் சுத்தி போய் அப்பா எனக்கு பெரிய சிக்கல் எனக்கு பெரிய வியாதி இதே அறிக்கை கொண்டிருந்தா God cannot override your word. உங்களுடைய வார்த்தையை நீங்கள் அவரை சாயலா சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறபடினாலே அவரை போன்று அதை அவர் மீறி செயல்பட முடியாது. You can come to church on Sunday. நீங்க ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த திருச்சபைக்கு வரலாம். The pastor preaches a great word. தேவனுடைய மேய்ப்பன் கிரேட் பெரிய அற்புதமான வார்த்தையை பிரசங்கம் பண்ணலாம். And you say, "Oh pastor, thank you so much." நீங்களும் சொல்லுவீங்க பாஸ்டர் உங்களுக்கு நன்றி என்று சொல்லுவீங்க. I really needed to hear that today. ஐயோ இன்றைக்கு இது எனக்கு கேட்கணும் போல இன்றைக்கு கேட்கிற வார்த்தை என்று சொல்லி புகழலாம். That's changed my life. இந்த வாழ்க்கையை மாட்டி போட்டு என்று புகழாரம் பாடலாம். And then you're walking out of church. நீங்கள் பின்பதாக நீங்கள் திருச்சபை விட்டு வெளியிலே போகும் பொழுது And someone says, "How are you?" ஆரோ ஒரு வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க எப்படி இருக்கிறீங்க? And you say, "Oh, I'm so glad you asked." நல்ல காலம் நீங்க கேட்டது என்ன விசாரிக்க யாருமே இல்லே அப்படி சொல்றீங்க. I'm so sick. ஐயோ நான் வியாதிக்கு மேல வியாதியா இருக்கிறேன். Things are getting worse. எல்லாம் படு மோசமா போய் கொண்டிருக்கு வாழ்க்கையில. We got so many family problems. I don't know what to do. ஐயோ குடும்ப பிரச்சனையை சொல்ல முடியாது யார்கிட்ட சொல்றேன்னு தவிக்கிறேன். Now you see, God cannot override your word. இப்படி பேச பழகிட்டீங்கன்னு சொன்னால் அவர் இதை மேற்கொள்ள முடியாது. தேவன் அவருடைய சாயலை உங்களை படைத்திருக்கிறபடினாலே. See, the person you're going to believe more than anybody else. இந்த உலகத்தில் ஒரு நபர் இருக்கிறார் யாரையெல்லாம் மற்றவர்களை விட நீங்க நம்பக்கூடிய ஒருவர் இருக்கிறார். More than the pastor. பாஸ்டரையும் விட நம்பக்கூடிய ஒருவர் இருக்கிறார். More than God. தேவனையும் விட நம்பக்கூடிய ஒருவர் இருக்கிறார். The person you believe more than anyone else. உங்களை நீங்க மற்றவங்களை விட உங்களை நேசிக்கிற ஒரு நம்பர் யாரோ இருந்தால் அவரையும் கூட நம்பக்கூடிய ஒருவர் இருக்கிறார். Is you. அதுதான் நீங்கள் உங்களை நம்ப முடியும் நீங்கள் யார் என்று அறிந்திருந்தால். See, we can pray for you. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கலாம் பிரார்த்தனை செய்யலாம். And there can be a powerful anointing. அது பெரிய ஒரு பவர்ஃபுல் அபிஷேகம் நிறைஞ்சதா இருக்கலாம். But if you're not saying what God says, தேவன் சொன்ன வண்ணமாய் பேசுற வண்ணமாய் நீங்கள் பேசாவிட்டால் even the prayer of a man or a woman of God will not touch your life. ஆகவே நீங்கள் யாரிடத்திலே வந்து நீங்கள் ஒரு தேவனுடைய மனுஷனா இருக்கலாம் மனுஷியா இருக்கலாம் அவரிடத்துல வந்து பிரார்த்தனை செய்து ஜெபம் பண்ணினாலும் உங்களுடைய வாழ்க்கை எது மாற்றாது. Amen. Amen. So we have to train our mouth to speak God's word. இந்த வார்த்தையின்படி நம்முடைய வாயை நாம் பழக்க வேண்டுமாம். கடவுளுடைய வார்த்தையை பேசுவதற்கு இந்த வார்த்தையை ட்ரெயின் பண்ண வேண்டுமாம். So you train your mouth to say what God says about you. தேவன் உன்னை குறித்து உங்களை குறித்து என்ன சொல்லுகிறாரோ அப்படி பேசுவதற்கு உங்களுடைய வாய்களை நீங்கள் பயிற்றுவிக்க வேண்டும். Someone says, "I can't do that." சில பேர் சொல்றீங்க எனக்கு என்னால அதை செய்ய முடியாது. Well, you have already trained your mouth to say what you're saying right now. என்ன பேசிக்கொண்டிருக்கிறீங்களோ அதை ஏற்கனவே பேசுவதற்கு உங்களோட வாயை பழக்கி இருக்கிறீங்க. Amen. Amen. So whatever you're saying now, you've already trained your mouth to say that. நீங்க என்னெல்லாம் பேச வேண்டுமோ பேசுறீங்களோ பேசிக்கொண்டிருக்கிறீங்களோ அதை பழக்கி இருக்கிறீங்க அப்படி பேசுவதற்கு நாக்கையும் வாயையும். So you're walking down the street. நீங்க வீதியில பறந்து போய் கொண்டிருக்கிறீங்க. And you kick your foot. ஏதோ ஒரு இடத்துல அடிச்சிட்டீங்க காலை தட்டா தெரியாம அடிச்சிட்டீங்க. And you say, "Oh, you silly foot, you're so hurting. I'm in so much pain. Oh, this is not good." நீங்க என்ன சொல்லலாம்? ஐயோ கொச்சிகா சிலி என்ற மாதிரி பைத்தியமா இது அட்டி இந்த கல்லு என்று சொல்லி வித்தியாசமான வார்த்தையை நீங்க பேசிடலாம். Some people, when they hurt their foot, சில பேர் அப்படி கால்கள் தப்பி தவறி அடிபட்டா சொல்ற காரியம் the first word out of their mouth is a swear word. முதல் வார சிலர் அடிபட்டா சிலருக்கு வர்றது பச்சை தூஷணம் தான் வருமா சிலருக்கு வாயால பழகிருக்காங்களாம் அப்படி. Where did that come from? இந்த மாதிரி பச்சை தூஷணம் வர எங்க இருந்து வந்தது இது? What are you training your mouth to say? இந்த காரியத்தினால நீங்கள் இந்த வாயை பழக்கிறீங்க. எலக்யூஷன் கிளாஸ் மாதிரி ஏதோ பழக்கிறீங்க வாயை. Amen. Amen. So if you kick your foot, தப்பி தவறி வாயை அடிச்சிட்டீங்க காலில் அடிச்சிட்டீங்கன்னு சொன்னா the first words out of your mouth, "In Jesus' name be healed." முதலாவது வர வேண்டிய வார்த்தை இயேசுவின் நாமத்திலே சுகமாகு என்பதை வர வேண்டும் என்று நான் நம்புகிறேன் எதிர்பார்க்கிறேன். Amen. Amen.
See, Jesus knew what it was like to live here on planet Earth. இயேசுவானவர் இந்த பூமியிலே பூலோகமாய் இந்த பூமியிலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். And he knew how you would have to live your life to walk in success and victory every day. அது மாத்திரமல்ல, நீங்களும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே வெற்றி பவனி போவதற்கு நீங்கள் அப்படியாய் உங்களுடைய வாழ்க்கையை பழக்கிக் கொள்ள வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். Amen. ஆமென். So we have to train our mouth to speak God's word. நம்முடைய வாயை நாம் தேவனுடைய வார்த்தையை பேசுவதற்கு நாம் பயிற்றுவிக்க வேண்டுமாம். Because if you're speaking the problem, நீங்கள் பிரச்சனை சிக்கலையே பேசிக் கொண்டிருப்பீர்களானால், God made you a sovereign being. தேவன் உங்களை தன்னுடைய போல சவரன் என்று சொல்லப்படுது நித்தியமான சர்வ வல்லமையான அவரை போல சாயலாய் சிருஷ்டித்திருக்கிறபடினாலே, And God cannot override your word. அவர் நீங்கள் பேசுகிற வார்த்தையை மீறி அதற்கு மேலாக அவர் காரியங்களை செய்ய முடியாது. Amen. ஆமென். So we need to discipline ourselves as believers. ஆகவே விசுவாசிகளாய் நாம் இருக்கிறபடினாலே எங்களை ஒழுக்க விதி ஒழுங்குபடுத்திக் கொள்ள ஒழுக்கமாய் மாற்றிக்கொள்ள வேண்டுமா? Because people are watching you. ஏனென்றால் மக்கள் எல்லாரும் உங்களுடைய என்ன பேசுவீங்க எப்படிப்பட்டவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. People are hearing what you're saying. நீங்க என்ன பேசுறீங்க வாயால பேசுறீங்கன்னு அவங்க செவி கொடுத்து கேட்கிறவர்களா இருக்கிறாங்க மக்கள். And people need to see that we talk differently. மக்கள் காண வேண்டும் நாம் வித்தியாசமாய் பேசுறவர்களாய் அவர்கள் காண வேண்டும். Or yet we have the same problems that the rest of the world has. நமக்கு இருக்கிற இந்த சிக்கல் பிரச்சனை தான் இந்த rest of the world உலகம் முழுவதும் இப்படியான ஒரு சிக்கல்ல தான் இருக்கிறாங்க. But we speak differently. ஆனா நாம் டிஃபரண்ட்லி வித்தியாசமாய் பேசுகிறவர்கள். Amen. ஆமென். We declare what God's word says. நாம் எப்பொழுதும் சூழ்நிலைகளிலே தேவனுடைய வார்த்தையை பிரகடனப்படுத்துகிறவர்கள், அறிக்கை செய்கிறவர்கள். I just thinking of, remember Paul and Silas ended up in prison. எனக்கு ஞாபகம் வருது, பவுலும் சீலாவும் அவர்கள் எப்படியோ அங்கே சிறைக்குள்ளே போய்விட்டார்கள். And that's a pretty bad place to be. பாருங்க, ஒரு மோசமான இடம் தானே, சிறைக்குள்ள போயிருக்கிறதுனா ஒரு கொஞ்சம் மோசமான இடம் அது. They were just out serving the Lord, preaching the word. கர்த்தருக்கு பணிவிடை செய்து கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற தேவ மனுஷர்கள். And they got arrested and put into prison. அவங்க என்ன செய்தாங்க, சிறைப்பிடித்து அவங்களை சிறையிலே போட்டு விட்டார்கள். Silas could have said to Paul, "What have you done to me?" சீலாசுக்கு இப்படி சொல்லிருந்து தானே பவுலை பார்த்து, என்ன ஐயா நீ செய்த வேலை எனக்கு என்ன கூட்டி போய் இப்படி மாட்டி விட்டுட்டாண்டு. I've now got a prison record. எனக்கு பாருங்க இப்ப பார்த்தா சிறையில ரெக்கார்டும் வச்சுட்டேன், நீ வச்சுட்டான்னு சொல்லி அப்படி பதிஞ்சிட்டாங்களேன்னு சொல்லி. Paul could have said, "I don't know what we've done wrong. Why is God doing this to us?" பவுலும் சொல்லி இருக்கலாம், நமக்கு என்னண்டே விளங்குது இல்ல, தேவனே ஏன் இந்த மாதிரி செய்தாரண்டு நமக்கு விளங்கலன்னு சொல்ல மாதிரி பவுல் எழுதி இருக்கலாம், சொல்லி இருக்கலாம். That's what some Christians sort of say, "Why is God allowing this to happen?" அந்த மாதிரி தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவங்கள் இப்படி எதுவும் காரியம் நடந்தா நமக்கே தெரியுதுல, தேவனே இப்படி அனுமதிச்சார்ன்ற மாதிரி இருக்கிறார்கள் சிலர். But we are told Paul and Silas sang praises to the Lord at midnight. ஆனால் நமக்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் தேவனை பாடி துதித்து மகிமைப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. Amen. ஆமென். See, midnight hour comes to us all at some time. ஆங்கிலத்தில் நல்லா இருக்குது, நடுராத்திரி என்று சொல்லப்பட்டது. நடுராத்திரி என்றால் நாளைக்கு ஒரு புது நாள் வரப்போவதை போல எல்லாருக்கும் ஒரு புதிய காலம் அல்லாவிட்டால் புதிய நாள் நடுராத்திரி வரத்தான் போகுது எல்லாருக்கும், சம்பவம் வரப்போகிறது. But in their midnight hour they sang praises to the Lord. நடுராத்திரி தான் வந்தாலும் விடிய போகுது என்று நினைத்தாலும் அவர்கள் என்ன செய்தார்கள், கர்த்தரை புகழாரம் பாடினார்கள். Amen. Amen. And we are told, and the prisoners heard them. நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இதை சிறை கைதிகள் கூட கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இவர்கள் புகழாரம் பாடுவதை. I love that statement. The prisoners heard them. எனக்கு அந்த மாதிரியான அறிக்கை நல்ல விருப்பமா இருக்குது. என்றால் சிறை கைதிகள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இவருடைய பாட்டை, இவருடைய புகழாரத்தை. In your midnight hour, what are people hearing? உங்களுக்கும் அப்படி மிட் நைட் அவர் என்று சொல்லுவது, உங்களுக்கும் அப்படியான ஒரு சூழ்நிலை, நடுராச்சாமத்தை போன்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது மக்கள் அந்த நிலையில என்ன காரியங்களோட வாயிலிருந்து வருவதை கேட்கிறார்கள். They need to be hearing our praises unto the Lord. அப்படிப்பட்ட வேளையிலே கர்த்தரை புகழாரம் பாடுவது நம்முடைய வாயினாலே வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். Amen. You know, we all live in a real world. உண்மையா நாங்க எல்லாரும் உண்மையான யதார்த்த உலகத்துல வாழ்றோம், உண்மை உலகத்துல வாழ்றோம். Now, my wife and I, we have 4 children. அடுத்த உண்மையான உலகம் என்றால் நானும் திருமணமாகி எனக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க. And we have 9 grandchildren. அதோட பேர பிள்ளைகள் 9 பேர் இருக்கிறார்கள். Ay. அப்படி என்றா எப்படி இருக்குமென்று சொல்றாரு. உண்மையான உலகம் என்ன பேச வேணும், ஐயாண்டு மாதிரி வருமா. Some of our grandchildren. சில பேர பிள்ளைகள் இருக்கிறாங்களாம், பாப்போம். We have an opportunity to speak the word over them.
நமக்கு ஒரு சந்தர்ப்பம் வருது என்னென்றால் அவங்கள் மேல அவங்க காட்டுற கூத்துக்கு நாங்கள் கடவுளோட வார்த்தையை பேசுற சந்தர்ப்பம் கிடைக்கிறது. A couple of them are very challenging. சில பேரனுகள் சரியான சவால் கொடுக்குறாங்களாம் பிள்ளைகள் அப்பப்பாக்கு. And so I have to practice what I preach. ஆகவே இப்ப எனக்கு இவனுங்களால என்ன செய்ய இருக்குது, நான் என்ன இந்த என்னத்தை பேசுறேனோ அதை நான் பிராக்டிஸ் பண்ண வேண்டி இருக்குதான். I have to keep speaking the word over them. அப்படியெல்லாம் எதிர்த்து வரும்பொழுது அவங்க மேல கடவுளோட வார்த்தையை பேச நான் பழக்க வேண்டுமாம் வாயை. Amen. ஆமென். You see, here we are in church. நாங்கள் பாருங்கள் இங்கே திருச்சபையாராக திருச்சபையிலே இருக்கிறோம். And it's easy to say amen, hallelujah in church. இங்க நமக்கு எல்லாருக்கும் இலகுவா இருக்கும். ஆமென் அல்லேலூயான்னு இங்க சொல்வது இலகுவா இருக்கும். Amen. ஆமென். Amen. சொல்லுங்க ஆமென். It's easy to shout amen here in church. திருச்சபையாராக திருச்சபைக்குள்ளே அல்லேலூயா ஆமென் சொல்வது இலகு. But then, போனோட ஒன்று விட்டுட்டானண்டா வழியில் வீட்டில் அம்மாவா அடிச்சா you're leaving church. நீங்க என்ன அர்த்தம் பண்ணா வெளியில போறீங்க. இப்ப நீங்க உண்மையான உலகத்துக்குள்ள போறீங்க. இங்க இருந்து அல்லேலூயா சொல்லிட்டு you're going back to whatever you came from. நீங்க எங்க இருந்து வந்தீங்களோ அந்த மாதிரியான உலகத்துக்குள்ள நீங்க போறீங்க. இங்க இருந்து வெளியிட்டு போறீங்க. The same circumstances are still there. அங்க இந்த விதமான சூழ்நிலையில இருந்து வந்தீங்களோ அது அப்படியே இருக்குது. அந்த சூழ்நிலைக்குள்ள நீங்க போறீங்க. இப்ப அல்லேலூயா சொல்லிட்டு. So it's easy to shout amen in church. இங்க ஆமென் என்று இந்த திருச்சபைக்குள்ளே சொல்லுவது இலகுவா இருக்கிறது. But then Monday comes. ஆனாம் நாளைக்கு மண்டே உடைக்கிற நாள் வரப்போகுது. உங்களுக்கு மண்டையில் அடிக்கிற நாள் வரப்போகுது நாளைக்கு. So what will you say on Monday? அப்படியானால் இந்த மண்டே என்று சொல்லப்பட்ட திங்கள் வரப்போகுது. அந்த திங்கள்ல நீங்க என்ன செய்ய போறீங்க? இப்படியா மண்டே உடைக்க வர மக்கள் இருக்கிற சூழ்நிலையை வாழும் பொழுது. See, when God created man, he made you a sovereign being. தேவன் மனிதனை படைக்கும் பொழுது நித்தியமான சௌரன் என்று சொல்லும் பொழுது தன்னை போல நித்தியமாய் சர்வவல்லவராய் படைத்திருக்கிறாராம். And you get to choose what you say. நீங்கள் என்ன பேச வேண்டுமோ அதை தீர்மானிப்பதும் பேசுவதும் உங்களுடைய பொறுப்பாய் இருக்கிறது. And no matter how much somebody prays for you, unless you speak the word, God cannot override your will. எவ்வளவுதான் நீங்க ஜெபிக்கிற மனுஷர்களா இருந்தாலே பரவாயில்லை, உங்களுக்காக மற்றவர்கள் ஜெபித்தாலும் பரவாயில்லை, நீங்கள் அன்லெஸ் கடவுளுடைய வார்த்தையை சரியா பேச பழகாவிட்டால். Years ago, when my wife and I were pastoring a church, பல வருடங்களுக்கு முன்பதாக நான் என்னுடைய மனைவியின் திருச்சபையை நடத்தி கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே we had an intercessory prayer department. ஒரு நாள் எங்களுக்கு பரிந்து பேசுகிற ஜெபம் என்று சொல்லப்பட்ட டிபார்ட்மெண்ட் ஒரு அலுவலகம் இருந்துச்சு. அப்படி ஒரு அலுவலகம். And one day this lady wanted our prayer department to pray for her situation. ஒரு இதில் பிரித்து வைக்க ப்ரேயர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு அம்மையார் வந்து சொன்னாங்க, இதுக்காக நீங்கள் பரிந்து பேச வேணும்னு ஒரு அம்மையார் வந்திருக்கிறாங்க. Well, our intercessor said, Pastor, we've got the victory. ஒரு இன்டர்செசர் பரிந்து பேசுற ஒரு அம்மையார் சொன்னாங்க, நாங்க வெற்றி சிறந்திட்டோம் என்பதை சொன்னாங்க. We've got the breakthrough. நாங்கள் ஒரு முன்னேற்றம் அல்லாவிட்டால் பிரேக் த்ரூ உடைச்சு போயிட்டோம் முன்னால் என்று சொன்னாங்க. I love intercessors. அது இன்டர்செசர் என்று சொல்லப்பட்ட பரிந்து பேசுறவங்க குறித்து நான் பிரியமுள்ள மனுஷன், விரும்புறேன். They always get the victory and the breakthrough. ஏன்னா அவங்க எப்பயுமே பிரேக் த்ரூவும் விக்டரியும் பெறுறவர்கள், வெற்றியையும் பெறுவாங்க, எப்படியா உடைச்சு முன்னேறி போயிடுவாங்க அவங்க ஜெப வீரர்களா இருக்கிறபடினா. But this lady said, I don't know what the prayer department's doing because nothing's changed. ஆனா இந்த பிரேயர் டிபார்ட்மென்ட் இருக்கிற இந்த அம்மா சொல்றாங்களா என்ன இவங்க ஜெபிக்கிறாங்களோ தெரியாது, ஒன்றும் மாற்றத்தையே காணல என்று சொல்லிட்டாமா இந்த அம்மா. Well, the prayer department's got the victory and the breakthrough. பிரேயர் டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க நாங்க பிரேயர்ல விக்டரியும் எடுத்துட்டோம், பிரேக் த்ரூவும் எடுத்துட்டோம், முன்னேறி போய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி. So I went to the Lord and said, Lord, what's going on? இந்த அம்மா இப்படி சொல்றாங்களே ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரத்தை விசாரிக்க போனேன் நான். And the Lord told me this lady was just living her life any way she wanted. She was expecting the prayer team to change her world. அவங்க என்ன நினைக்கிறா என்று சொன்னா, இவ எப்படி வாழ்றா என்று சொன்னா இந்த பிரேயர் டீமே இந்த உலகத்தை ஜெபிச்சு உலகத்தை மாத்தணும் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க என்பதை தேவன் எனக்கு காண்பித்தார். And the Lord said until she starts doing the word, he cannot answer her prayer. அதாவது ஆண்டவர் சொன்ன காரியம் என்னவென்று இந்த அந்த அம்மையாருக்கு காரியத்தின்படி அவள் தன்னுடைய வார்த்தைகளை நேர்த்தியாய் பேச பழகாவிட்டால், மக்களிடத்தில் அப்படி பேசாவிட்டால் அவள் இந்த வெற்றியையோ அல்லாவிட்டால் முன்னேற்றத்தை அவளுடைய வாழ்க்கையில காண முடியாது என்பதை கர்த்தர் என்னோடு பேசினார். அவள் முதலாவது தன்னுடைய வாயை மாற்றி அமைக்க வேண்டும். So I learned something very valuable that day. நான் அன்றைய நாளில் ஒரு பெருமதியான ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன்.
You see, we have a bit of a problem in the body of Christ. கர்த்தருடைய திருச்சபை என்று சொல்லப்பட்ட சரீரமாகிய இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல ஒரு சவால் நமக்கு பிரச்சனை ஒன்று இருக்கிறது. People are wanting somebody else to do their praying. என்னன்னா அவங்களுக்கு விருப்பம் பழகி இருக்கிறாங்க, யாரோ மற்றவர்கள் தங்களுக்காக ஜெபிக்கணும் என்ற அந்த வாஞ்சை பழகிட்டாங்க. A number of years ago here in Sri Lanka, எனக்கு தெரியும் ஸ்ரீலங்காவில் கொஞ்சம் காலத்துக்கு முதல் ஒரு நாள் I had a man came up to me and said, "Oh, Pastor, would you pray for me?" ஒரு மனுஷன் வந்து சொன்னா, பாஸ்டர் யா எனக்கா ஜெபம் பண்ணீங்களான்னு கேட்டிருக்காரு வந்தார் ஒருவர். He said, "I've got a fishing business." அவர் சொல்லிருக்காரு, எனக்கு மீன் பிசினஸ் இருக்குது. "Would you pray that I catch fish and make money?" அவர் சொல்லிருக்காரு, நான் மீன் பிடிக்கணும், பணம் அதுல சம்பாதிக்கணும் வந்து சொல்லிருக்காரு ஐயாட்ட. So I said, "You've got a fishing business?" அவர் போய் கேட்டிருக்காரு, உனக்கு மீன் பிடிக்கிற பிசினஸ் இருக்குதா? He said, "Yes." ஆமான்னு சொல்லிருக்காரு. I said, "You want to catch fish?" அவர் கேட்டிருக்காரு திருப்பி, நீ மீன் பிடிக்கணும்னு வாஞ்சிக்கிறாயா? He said, "Yes." ஆமான்னு மெதுவா சொல்லிருக்காரு. I said, "You want to make money?" நீ பணம் அதனால சம்பாதிக்கணும்னு கேட்டிருக்காரு. He said, "Yes." ஆமான்னு சொல்லிருக்காரு. I said, "I don't have a fishing business." இவர் சொல்லிருக்காரு. அப்படி சொன்ன உடனே, எனக்கு இல்ல மீன் பிசினஸ், என்னட்ட இல்ல. I don't want to make money and catch fish. மீன் பிடிச்சி எனக்கு பணம் சம்பாதிக்க வேண்டியது எனக்கு இல்ல. இப்ப So you pray. நீ ஜெபம் பண்ணு, எனக்கு முன்னுக்கு இப்ப நீயே ஜெபம் பண்ணுன்னு அவருக்கு சொல்லியிருக்காரு. இவர் ஜெபம் பண்ணு எனக்கு முன்னுக்கு அவர்கிட்ட சொன்னதா இப்ப அவரு அந்தும் குந்துன் வேலை அந்த மாதிரி நிக்கிறாராம். See, if you want something, you pray. நீ என்னிடத்துல வந்து உனக்கு என்ன வேணும்டா, நீ ஜெபம் பண்ணு, நானோட ஒத்து போறேன், நாமே சொல்றேன். நான் You know, I think his problem was என்ன நடந்திருக்கண்டா இவர பிரச்சனை, everyone that came through town, he asked them to pray for his business. யாரெல்லாம் கெஸ்ட் ஸ்பீக்கரா வந்திருக்காங்களோ எல்லார்ட்டையும் மீன் பிசினஸ்க்கு ஜெபிக்க சொல்லி பழகி இருக்கிறார் இவர். So where was his faith? இவருடைய விசுவாசம் எங்க? ஜெபமும் இவருடைய விசுவாசம் எங்க? இப்படி எல்லாரும் செய்து போக கீழுக்கு போயிருக்குது. If he had had faith, இவர்கிட்ட விசுவாசம் இருந்திருந்தால் he wouldn't need me to pray. நான் தான் வந்து ஜெபிக்க வேண்டும் என்று இல்லையாம். Maybe if we were speaking the word of God, you won't need as much prayer. உண்மையாகவே திருச்சபையாராகிய விசுவாச கூட்டத்தினர் விசுவாசிகளாக இருக்கிறபடினாலே கடவுளுடைய வார்த்தையை ஒழுங்காய் பேச பழகியிருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு ஜெபம் தேவைப்படாத அவர்கள் வார்த்தையை பேசுகிறவர்களாக இருந்திருப்பார்கள். And then you'd be walking in victory. நீங்கள் அதன் பின்பதாக வெற்றி பவனி செல்கிறவர்களாக இருப்பீர்கள். And you will be praying for people in your world that need your prayer. எப்படி நடந்திருக்கும் என்று தெரியுமா? விசுவாசிகளுக்கு இல்ல நம்முடைய ஜெபம் தேவைப்பட்டிருக்கும். இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு விசுவாசிக்கிற நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறி இருப்பீர்கள். Amen. Amen. Because this is God's purpose, is that he wants to raise up his church to go out into the world and to share the gospel. திருச்சபையிலே இருக்கிற திருச்சபையாரை தேவன் இந்த இலக்குக்காக நோக்குக்காகத்தான் இந்த உலகத்தை மாற்றுவதற்கு திருச்சபையை உருவாக்கி இருக்கிறார். Amen. Amen. So we have to be people who know how to speak God's word. ஆகவே நாம் யாவரும் தேவனுடைய வார்த்தையை விளங்கினவர்களாக அறிந்தவர்களாய் பேசுறவர்களாய் இருக்கும்படி தேவன் நம்மை அழைக்கின்றார். Now come with me to Mark chapter 11. என்னோடு கூட மார்க்கு புத்தகம் 11ஆம் அதிகாரத்துக்கு வரும்படி உங்களை அழைக்கிறேன். மார்க்குவின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள் என்னோடு கூட. Because Jesus is going to give us some more teaching here. இயேசு கிறிஸ்து இன்னும் சில போதனைகளாகிய கற்றுக் கொடுத்தலை கொடுக்கிறார், போதனை கொடுக்கிறார். Let me give you a background to this story. நான் இந்த சம்பவம் இந்த ஸ்டோரிக்கு இதர பின்னணியை உங்களுக்கு நான் சொல்லட்டும். Jesus is coming down the street and he sees a fig tree. இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அங்கே ஒரு அத்தி மரத்தை இந்த வீதியிலே வரும்பொழுது ஒரு அத்தி மரத்தை காணுகிறார். And he expects that fig tree to have figs. அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அந்த fig tree இந்த அத்தி மரத்திலே அங்கே அத்தி பழங்கள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். But when he gets to the tree there are no figs on that tree. அந்த அத்தி மரத்துக்கு அருகிலே வந்த பொழுது அங்கே அத்தி மரத்தில் அத்தி காயை காணவில்லை. And then in Mark 11 verse 14, மார்க்கு புத்தகம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால் Jesus speaks to the tree. இப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முன்பதாக இந்த மரத்தை பார்த்து பேசுகிறாராம். He said, "Let no one eat fruit from you ever again." இப்படி சொல்லிட்டாராம், ஏது முதல் ஒரு காலமும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்று இயேசு பேசுகிறார். 14ஆம் வசனம். Now Jesus speaks 9 words. இந்த வசனத்துல 9 சொற்கள் அதைத்தான் இயேசு பேசியிருக்கிறார். Jesus was a man of very few words. இயேசு அளப்பாத அநேக வார்த்தைகள் பேசாத ஒரு நபராயிருக்கிறார்.
He didn't have a big, long talk to the tree. மரத்தை பார்த்து பெரிய கதையே பேசாதனவராக இருக்கிறார், சின்னனா பேசியிருக்கிறார். 9 words. 9 வசனம் தான், 9 சொற்கள். Jesus, when he prayed for people, இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும் பொழுது கூட, you remember the man lowered down through the roof. உங்களுக்கு தெரியுமா அந்த திமிர்வாதக்காரனை கூரையை அவர்கள் திறந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வந்த பொழுது, Did Jesus pray a long prayer? பெரிய நீட்டு ஜெபம் பண்ணினாரா? Did he quote scripture? பெரிய வசனத்தை எல்லாம் கோட் பண்ணி ஜெபிச்சாரா? No, he just said, take up your bed and walk. சொன்னார், நீங்க கடுக்கை எடுத்துக்கொண்டு நட. Jesus is a man of few words. இயேசு கொஞ்சம் வார்த்தைகளை பேசி காரியங்களை சாதிக்கிறவராய் இருந்தார். Remember the disciples and Jesus, they're out on a boat and a storm comes up. உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள் படகிலே போகும் பொழுது அங்கே பெருங்காற்று வீசியது. And the disciples said, we're going to drown, and they woke Jesus up. அப்பொழுது சொன்னாங்க, சீஷர்கள் எழுப்பி, ஐயோ நாங்க தாண்டு போகிறோம் எங்க என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். They said, Jesus, don't you care? இயேசுவே, நீங்க எங்களை கர்சனையில் எங்களிடத்திலே. And what did Jesus do? என்ன செய்தார்? அந்த எழும்பி இயேசு, He said, peace be still. அமைதியாயிரு என்று சொன்னார் வார்த்தையை. Just 2 words. 2 வார்த்தை தான். Now, if it was us, நாம் என்றா என்ன செய்திருப்போம்? and we're in trouble, ஒப்பா அறிவிக்கிறதா, நாங்க எல்லாம் பிரச்சனையில சிக்கல மாட்டிட்டோம், we would send out a text, everybody please pray. அதோடு இருந்தா பரவாயில்லையா, டெக்ஸ்ட் மெசேஜ் வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புறது எல்லாருக்கும். We would grab hands. அதோட அந்த டைம்ல தானா கையையும் கோர்த்து, come by here my Lord, come by here, oh Lord, come by here. அந்த வேளையில வாரும் ஆண்டவரே, இறங்கி வாரும் ஆண்டவரே, எங்களை தொடுங்கோ ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே. அந்த டைம்ல தான் அப்படி பாடுறதா, ஒப்பாரி வைக்கிறதா அந்த நேரத்துல. See, we would do all sorts of things. நாங்க இந்த மாதிரி எல்லாம் விளையாட்டு காட துவங்கிட்டோம். But Jesus just said, speak the word. சூழ்நிலையிலே பேச வேண்டியது என்னவெனில் சில வார்த்தைகளை மாத்திரம் பேச வேண்டும். So it's not how many words you say. பாருங்க, நீங்க எத்தனை வார்த்தை பேசுற வாயா பழக்கிருக்கீங்க உங்க வாய். Amen. ஆமென். Yeah, I teach people, we hold courses of teaching people how to have miracles. நான் வேத பாடல் படிப்பிக்கிறபடினால அவங்களை கற்றுக் கொடுக்கிறது எப்படி நீங்க மிராக்கிள்ஸ் அற்புதம் பெற்றுக்கொள்கிறது எப்படி என்று மாணவர்களுக்கு படிப்பிப்பேன். And we teach people that Jesus never prayed for anyone to be healed. இயேசு அவங்க மாணவர்களுக்கு படிப்பிக்கும் பொழுது, ஊழிய மாணவர்களுக்கு படிப்பிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து for healings காரியத்துல கூட போய் அங்க எல்லாம் இப்படி அநேக ஜெபம் பண்ணி கொண்டிருப்பதில்லை. So the question is, if Jesus never prayed for anyone to be healed, what did he do? அப்படியானா கேள்வி என்னன்னா, அப்ப சரி, அப்ப அவர் ஜெபிக்காட்டி என்ன செய்தார் என்ற கேள்வி வரும் அல்லவா இயேசு. Well, he commanded. இதை விளங்கிக் கொள்ளணும். சீஷர்களாகிய மாணவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் அவர் கமாண்ட், வியாதிகளை பார்த்து கட்டளை கொடுக்கிறார் வார்த்தைகளை பேசி. Amen. ஆமென் சொல்லுங்க. Take up your bed and walk. அவர் சொல்றார் அப்படியே, ஏய் உன்னை கட்டளை எடுத்துக்கொண்டு நட. Peace be still. அமைதலாயிரு, கடலை பார்த்து அமைதலாயிரு. My favorite story is Lazarus. பாருங்க, லாசருடைய சம்பவத்தை பாருங்க. This is pretty serious stuff. லாசருடைய நிலைமை சீரியஸ், அவசரமான சத்திர சிகிச்சை போன்றது. Lazarus is dead. என்ன அர்த்தம்? லாசரஸ் செத்து போட்டார். He's been dead 4 days. 4 நாளா போச்சு செத்துட்டு. And then comes Jesus. இயேசு வர்றார். Now we need a big, powerful, anointed Holy Ghost prayer. இப்பதான் நினைப்போம் என்னன்னா, செத்து போய் இருக்கிறபடினால பெரிய பவர்ஃபுல் பரிசுத்தாவின் நிறைந்த அபிஷேக ஜெபம் வேணும்னு நாங்கள் நினைக்கலாம். We need something very anointed. பெரிய அபிஷேகம் இதோட செய்ய வேண்டும் என்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். And so we're standing there watching Jesus. இயேசு இப்படி தான் செய்ய போறாரு கண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. We got our pen and paper out. We want to take notes. நோட் எடுத்துக்குவோம். இந்த டைம்ல என்ன சொல்ற, எப்படி எழுப்புறன்னு எழுது பாப்போம்னு சொல்லி இருக்கிறது போல இருக்குது. What big prayer is he going to pray? என்ன மாதிரி ஜெபங்களை கொடுக்க போறாரு எழுப்புறதுக்கு பாப்போம்னு சொல்லி எல்லாரும் இருக்கிற மாதிரி இருக்குது. And Jesus stands there. இயேசுவாமி அங்கே வந்து லாசரஸ்க்கு முன்னாடி நின்று, and he says, Lazarus, come forth. அவர் சொல்றார் லாசரஸ் வெளியே வா. What? என்ன இப்படியா? Is that it? அவ்வளவுதானா? No, Jesus just commanded. இயேசு அந்த வேளை அவர் கட்டளையிட்டார். I've got to tell you a funny story. ஒரு புதிர் கதையை உங்களுக்கு சொல்லட்டுன்னா, where I go to church, from time to time the pastor will have me come out and pray for people. நான் போற ஒரு திருச்சபையில முதல் டைம் டு டைம் நேரத்துக்கு நேரம் ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணுவேன். So
this young man, I said, what do you need prayer for? அந்த இளம் வாலிபனை பார்த்து என்னத்துக்காய் ஜெபிக்க வேண்டும்னு கேட்டிருக்கிறாங்க. And he says, oh, I've got pains in my knees. Could you pray for my knees? அவன் சொல்லியிருக்கிறார் போல, ஐயோ இந்த முழங்காலில் சரியான நோவா இருக்குது, எனக்கு ஜெபம் பண்ணுங்க என்பதா. So here I am in church. நானும் அங்கே நிற்கிறேன் சபையில். And I have this battle going in my mind. இப்போ எனக்குள்ளேயும் யுத்தம் வந்து இந்த மாதிரி கதைகள் நடக்கும் பொழுது யுத்தம் ஆரம்பிச்சிட்டு மண்டைக்குள்ள எப்படி யுத்தம் போகுது, என்ன செய்யறதுன்னு சொல்லி. Should I pray this big Holy Ghost powerful prayer? இப்படி ஒருவன் வந்து நிற்கிறானே, அந்த இடத்துல யுத்தம் என்னடா, பரிசுத்தாவின் நிறைந்த ஒரு ஹோலி கோஸ்ட் பெரிய ஜெபத்தை ஜெபிச்சு காட்டுறதா, or should I just command? இல்லாட்டி போய் கமாண்ட் பண்ணி இதை சுகமாகன்னு சொல்றது, அண்டு போராட்டம் மண்டையில. I've got this battle going on. இப்ப யுத்த காலம் இங்க ஆரம்பிச்சிட்டு யுத்தம் போய் கொண்டிருக்குது மண்டையில. So I thought, well, I better do what I teach. நான் நினைச்சேன், இப்ப எப்படி இருந்தாலும் நான் என்னத்தை போதி கற்றுக் கொடுக்கறனோ அதை தான் நான் செய்ய வேணும்னு தீர்மானிச்சிட்டேன். So I said, knees be healed in Jesus' name. நான் சொன்ன முழங்கால இயேசுவின் நாமத்தில் சுகமாகு என்று சொன்னேன். I said, now do something you could not do. நான் சொன்னேன், இப்ப இப்படிதான் நான் படிப்பிச்சு கொடுக்கறது மாணவர்களுக்கு. நான் சொன்னேன், இப்ப நீங்க என்ன செய்ய முடியாம இருந்தோ செய்து பாருங்க. And he went, oh. என்று இருக்கான். And I'm thinking, I should have prayed the big, long Holy Ghost prayer. இவனும் என்று செய்ய நான் நினைச்சேன், நாமளும் பரிசுத்தாவின் நினைச்சு பெரிய ஜெபம் ஜெபிச்சிருக்கலாம் போல என்று சொல்றோம். அந்த சத்தத்தினால அப்படி எல்லாம் எனக்கு போராட்டம் நடந்துச்சு. He went down again. திருப்பியும் என்று போயிருக்கிறான். And faith left the back door. இவன் சொன்னோடனே எந்த விசுவாசமும் பின் கதவால போயிட்டுது. But then he went down the third. Oh, hallelujah. இவன் சொல்ல விசுவாசம் போனது, இவன் எழும்பி இப்படி குதிக்க விசுவாசம் வந்துட்டது. Oh, thank you, Lord. போன விசுவாசம் வந்துட்டது. See, we all have the same problem. எல்லாருக்கும் இந்த மாதிரி மண்டையில ஒரு பெரிய போராட்டங்கள் இருக்கிறது எல்லாருக்கும். Amen. Amen. So Jesus just speaks 9 words. இயேசு இந்த பகுதியிலே 9 வார்த்தைகளை மாத்திரமே பேசி இருக்கிறார். And the disciples heard him. இதை சொல்லும் பொழுது இந்த அத்திமரத்திற கதையில இத இயேசு பேசும்பொழுது சீசர்களுடைய காதுல கேட்டது இந்த கதை. And so in verse 22. இப்ப பாப்போம் 11 22 பாப்போம். கேட்டுட்டாங்க, முதல் ஒருவன் புசிக்காதன்னு சொன்னா 22 என்ன நடக்குதுன்னு பாப்போம். Because Peter said, look, Rabbi, this tree has died. இப்ப 21 இருக்குது. பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிட்டு என்றான் 21. And Jesus answered and said, have faith in God. இப்படி சொன்னதான் இயேசு சொல்லுகிறார். இயேசு அவர்கள் நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்றார். பார்ப்போம். Or have the same faith as God. இந்த ஆங்கில மொழிபெயர்ப்புல தேவனுடைய விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லுது. தேவனை போன்ற விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். So Jesus is going to teach the disciples and you and me how we can have the same faith as God. இயேசு கிறிஸ்துவானவர் சீஷர்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் தேவனை போன்ற விசுவாசம் இருப்பது எப்படி என்று இங்கே கற்றுக் கொடுக்கிறார். பேச்சின் மூலமாக, செயலின் மூலமாக காண்பிக்கிறார். And verse 23. 23 சொல்லுகிறார் இப்படியாக, for assuredly I say to you, whoever says to this mountain, be removed and be cast into the sea, and does not doubt in his heart, but believe those things he said will be done, he will have whatever he says. 11:23 சொல்லுது, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். Amen. Amen. So Jesus says, whosoever says. இங்கே சொல்லுகிறார், இங்கே யாரெல்லாம் சொல்லுகிறானோ, இப்படியாய் பேசுகிறானோ, இருதயத்திலே விசுவாசி சந்தேகம் இல்லாமல் பேசுகிறானோ. Now we could ask the questions, do we have any whosoever's here today? இங்கே நாம இப்ப கேள்வி கேட்கலாம், இங்கே இருக்கிறவர்கள் யார்? எல்லாரும் இங்கே இருக்கிறார்கள் அல்லவா? இருக்கிறவர்கள் யாராவது? And you might say, yes, amen. ஆமென், ஆமென் என்று சொல்லலாம் நாமும். But you're only a whosoever if you're saying to the mountain, you're speaking the word. ஆனாலும் ஆம் இந்த மாதிரி வார்த்தை ஆமென் என்று நாங்கள் காண்பித்தாலும் யாரெல்லாம் அந்த மலையை பார்த்து சொல்லுகிறார்களோ அதுதான் இங்கே உண்மையான சத்தியமா இருக்குது. மலையை பார்த்து சொல்ல வேண்டும், பேச வேண்டுமாம். Amen. ஆமென். Jesus said, speak to the mountain. இயேசு சொன்னார், மலையை பார்த்து போ தள்ளு என்று சொல்ல வேண்டும் என்று இங்கே போதிக்கிறார். Years ago my mum said to me, every night when I go to bed I pray, but before I finish praying I go to sleep. கொஞ்ச காலத்துக்கு முதல் அம்மையார் அவங்களோட அம்மா சொல்லியிருக்கிறார் இவர்கிட்ட,
நான் இரவையில் ஜெபிக்கும் பொழுது ஜெபிச்சு கொண்டிருக்கும் பொழுதே நித்திரையா போயிடுறேன்னு அம்மா சொல்லியிருக்கிறா. ஜெபிச்சு கொண்டிருக்கவளே அம்மா நித்திரையாகிறாவா. I said, Mum, how are you praying? அப்போ அம்மாட்ட கேட்டிருக்கிறேன், அம்மா எப்படி அம்மா நீங்கள் ஜெபிக்கிறீங்க நித்திரையாகிற மாதிரி எப்படி ஜெபிக்கிறீங்கன்னு கேட்டிருக்கிறேன். She said, I'm praying in my mind, but before I finish praying, I go to sleep. அவன் சொல்லியிருக்கிறா வாயை திறக்குள்ளே முணுமுணுப்பு ஜெபம் ஜெபிச்சியா மண்டைக்குள்ளே ஜெபிச்சிருக்கிறா அம்மா வாயை திறக்காம. I said, well, Mum, you need to speak your prayer out loud and you won't go to sleep until you finish. அம்மா நீங்கள் நித்திர போகாமல் இருக்கணுமெண்டா வாயை திறந்து உங்களோட காது கேட்க மாதிரி நீங்க ஜெபிச்சிக்கணும், உங்களுக்கு நித்திர வராதுன்னு சொன்னாராம். Amen. Amen. See, Jesus didn't say think about the mountain, he said speak to the mountain. நீங்களும் மலையை குறித்து யோசிச்சுட்டு இருங்கன்னு சொல்லல, மலையை பார்த்து பேசும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். Amen. Amen. He said speak to the mountain and don't doubt in your heart. மலையை பார்த்து பேசுறது மாத்திரமல்ல இருதயத்திலே சந்தேகப்படாமலும் இருக்க வேண்டுமாம். So someone says, how do I know if I'm doubting? ஒரு ஆள் கேட்டாங்களாம், எப்படி நான் டவுட்டிங் சந்தேகப்படுறேன் அவிசுவாசம் இருக்குது எனக்கு எப்படி எனக்கு தெரியும்னு கேட்டிருக்கிறார் ஒரு ஆள். How do I know if I'm in faith or not? விசுவாசம் எனக்கு இருக்குதா இல்லையான்னு நான் எப்படி அறிகிறேன்னு கேட்டிருக்கிறார் ஒரு ஆள். Very simple. எளிமையாக இலகுவானதான் அறிந்து கொள்றது. Listen to what you are saying. ஒன்றுமே இல்லை, நீங்கள் பேசுகிறத நீங்களே கேட்டு பாருங்கள், இல்லாட்ட பேசும்பொழுது கண்டுபிடிச்சிடலாம் என்ன வாயினால் வருது வார்த்தை, எப்படி வார்த்தை பேசுகிறீங்கன்னு பார்த்து விசுவாசம் உள்ளதா சந்தேகம் உள்ளவளான்னு கண்டுடலாமா. If you're speaking the problem, you are in doubt. பிரச்சனையே பேசிக்கொண்டிருக்க ஒரு வாய் இருந்தால் அந்த வாயை நினைக்க வேண்டியதுதான் இவ பெரிய இவர் சந்தேகக்காரி என்று சொல்லி நினைச்சிட வேண்டியதான். But if you're speaking the word, you're in faith. இல்லை என்று சொல்லி விசுவாசத்தில் வார்த்தைகளை பேசுகிற நபராக இருந்தால் இவர் விசுவாசம் உள்ளவன் என்று கண்டு கொள்ளலாம். Many years ago, we had in the church that I attended, Reinhard Bonnke was the speaker. ஒரு நாள் நான் எங்களோட திருச்சபையில் ரெய்னார்ட் பொங்கை தான் ஸ்பீக்கராக வந்திருந்தார். And when he had finished speaking, அவர் ஒரு நாள் செய்தியை பிரசங்கம் பண்ண பின்பதாக he started to walk off the platform. அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து இறங்கி போயிருக்கிறார். அப்படி And then he came back. திருப்பி இறங்கிட்டு வந்திருக்கார் மேரி. He said, how many people here need more faith? இப்படி கேட்டிருக்கார் கேள்வி, ஒரு புதிரா கேட்டிருக்கார், எத்தனை பேருக்கு விசுவாசம் வேணும்னு கேட்டிருக்கார் கேள்வி. And everyone put their hand up. எல்லாம் வந்த ஆட்கள் எல்லாரும் விசுவாசம் வேணும்னு சொன்னா என்ன கொடுக்க போறார் போலன்னு கையை வச்சிட்டாங்களா எல்லாரும். I was sitting beside the pastor. இவரும் என்ன செய்யிருக்காரு, பாஸ்டர் பக்கத்துல உட்கார்ந்து இருந்திருக்காரு. He put his hand up. பாஸ்டர் என்ன செய்யிருக்காரு, கையை வச்சிட்டாரு. Maybe I didn't hear the question. I didn't put my hand up. இவருக்கு வேண்டா, இவரு கொஞ்சம் சரியா கேட்கல போலன்னு நினைச்சு இவர் சரியா எனக்கு கேள்வி விளங்காதனால பயத்துல கையை வைக்காம இருந்திருக்கிறாரு இவர். But Reinhard Bonnke said, you have all been taught incorrectly. அப்பதான் ரெய்னார்ட் பொங்கை சொன்னாராம், கையை வைத்து நாக்களுக்கெல்லாம் இவ்வளவு காலம் உங்களுக்கு பிள்ளையாத்தானே போதிச்சிருக்கிறாங்க, பிள்ளையாத்தானே காதுல கேட்டிருக்கீங்கன்னு சொன்னாராம். Because you already have faith, you don't need any more. சொன்னார், ஏற்கனவே இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விசுவாசத்தை வைத்திருக்கிறபடினாலே நான் இப்பொழுது உங்களுக்கு விசுவாசத்தை தர வேண்டியதில்லை என்பதாக ரெய்னார்ட் பொங்கை பேசினார். And then he walked off the platform. அப்படியே சொல்லி போட்டு பிளாட்ஃபார்மை விட்டு இறங்கி போயிட்டாராம். So I'm not going to ask you whether you need more faith today. நான் இன்றைக்கு உங்களிடத்துல கேட்க போறதில்லை, இன்றைக்கு உங்களுக்கு ஏதாவது அதிகமான விசுவாசம் தேவையான்னு சொல்லி கேட்க மாட்டேன். No, you already have enough faith. உங்களுக்கு தேவன் விசுவாசத்தை இருதயத்திலே வைப்பீடு செய்திருக்கிறார். Amen. Hallelujah. Hallelujah. So Jesus gave some specific teaching here. இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்பெசிபிக் டீச்சிங், முக்கியமான போதனைகளாகிய கற்றுக் கொடுக்கிறார். And Jesus said here that you can have whatever you say. இங்கே சொல்லுகிறான், விசுவாசம் உள்ளவனாய் இருந்தா நீ சொன்னபடியே உனக்கு ஆகும் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். சொன்னபடி ஆகுமா? So I'm very careful what I say. அதனாலேதான் நான் மிகவும் கவனமாய் இருக்கிறேன். நான் என்ன பேசுகிறேன் என்ன சொல்றேன்றதுல நான் கவனமாய் இருக்கிறேன். Because Jesus said I can have whatever I say. என்ன இயேசு சொன்னா, நீ சொன்னபடியே ஆகும் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா? ஆகவே நான் என்ற வாயை குறித்து நாக்க குறித்தும் கவனமா இருக்கணும், சொன்னபடி ஆகிரும். Oh yes, we live in a real world. நான் இப்ப சொன்ன யதார்த்தமான உண்மையான உலகத்துல வாழ்றோம். A few years ago I was out walking with my wife. கொஞ்ச வருஷத்துக்கு முன்பதாக நானும் என்னோட மனைவியும் வீதியில் நடந்து கொண்டு போனோம். And I walk a bit faster than her. அவ கொஞ்சம் வேகமாகியா நடக்கிறவராம். We were coming up to a road. அப்படியே நடந்து ஒரு ரோட்டுக்கு வந்திருக்கிறார் ஏறி. I turned around to see how far behind me she was. அம்மா எவ்வளவு தூரத்துல வாரான்னு திரும்பி பார்த்திருக்கிறார் ஐயா.
And as I did, my foot caught on the pavement, and I fell over, splat on my nose on the pavement. அம்மாவை பார்க்க போய் ஐயா அவர் கால் வந்து பேமெண்ட்ல சாரி மூங்குப்புற விழுந்துட்டார் ஐயா. Oh, it hurt. மூங்குப்புற விழுந்தா கேட்க வேணும். அடிபட்டிருக்கு சட்டியான நோ. Blood was pouring out everywhere. அந்த ரத்தம் மூக்கால ஊத்தப்படுதான் எல்லா பகுதிகளிலும். But the first words out of my mouth, இப்ப ரத்தம் ஊத்தப்பட்டாலும் வாயில முதலாவது வர்ற வார்த்தை in Jesus' name, இப்ப அப்படிதான் பழகிருக்கப்படினால இயேசுவின் நாமத்தினால I command you be healed. வேகவும் இயேசுவின் நாமத்திலே சுகமாகுவாயாக. Blood was going everywhere. எல்லா இடத்தையும் ரத்தம் பொன்னிவு குடஞ்சி சூருது ரத்தம். ஆனாலும் இயேசுவின் நாமத்திலே சுகமாகுவாயாக. My wife took me to the hospital. உடனே அம்மா என்ன செய்தா ஹாஸ்பிடலுக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போட்டாங்க. And the hospital had to operate on my nose. என்ன மூக்க அவர்கள் சத்திர சிகிச்சை செய்தார்கள் ஆஸ்பத்திரியில. Because it was all split open. அது மாத்திரமல்ல இந்த பொன்னிவு குடஞ்சி உள்ளால துறந்துட்டான் மூக்கு துறந்துட்டது. And they had to stitch it up. அவ உள்ளே தையல் போட்டுருக்காங்க இப்ப. And I'm just sitting there and I'm confessing I'm healed in Jesus' name. அவர் சொல்லியிருக்காரு அங்க இருந்து அப்படி தச்சு போட்டிருக்கக்குள்ளே சொல்றாரு இயேசுவின் நாமத்தினால் நான் சுகமாக இருக்கிறேன் என்று பேசியிருக்கிறார் அவர். They took me into the operating room. அதுக்கு பிறகு என்ன செய்திருக்காரு அப்படி நடக்கும் பொழுது ஆபரேஷன் சத்திர சீக்கிரம் அந்த அறைக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. They're going to have to put me to sleep. இப்ப திருப்பி என்ன செய்ய ஸ்லீப் நித்திரை ஆக்கணும் இவரை. So as they put the mask on my face, நித்திரை ஆக்கிறதுக்காக மாஸ்கை முகமுடியை வாயில போட்டு ஆக்சிஜன் நினைக்கிறேன் அதையும் போட்டு I said I'm here. இவர் என்ன செய்கிறாரு அந்த நேரத்திலேயே டாக்டர் பாத்துக்க நான் சுகமாக இருக்கிறேன் நித்திரை போட்டாரு. I kept speaking the word. அப்படி வாயை நாக்கையும் பழகி இருக்கிறபடினாலே அந்த டைமிலே சுகமா இருக்கிறேன் என்று சுகமா நித்திரை செய்யிட்டார் ஐயா. Amen. ஆமென். So Jesus gives some specific instructions here. இயேசு கிறிஸ்துவானவர் ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு நல்ல நிபந்தனையோடு கூட முக்கியமான அனுசாசனங்களை கொடுக்கிறார். Amen. ஆமென். Jesus knew what we had to do to live on planet Earth. இந்த பூமியாகிய பூலோகத்தில் நடக்கிற இந்த பூமியிலே நாம் எப்படியாக அறிக்கை செய்து வாழ வேண்டும் என்று அவர் அறிந்தவளாக இருக்கிறார் இயேசுவானவர். Amen. ஆமென் சொல்லுங்க. ஆமென். See, Jesus said the thief, the devil comes to steal, kill and destroy. இயேசு சொன்னார் அல்லவா திருடன் கொல்லவும் அழிக்கவும் உங்களை கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வருகிறான் என்று சொல்லி இருக்கிறார். The devil is out to steal, kill and destroy. உங்களுக்கு பின்னாக வருகிறது உங்களை கொல்ல அழிக்க திருட வருகிறான் ஏதோ ஒரு காரியத்தை. But Jesus said I've come that you might have life and have it more. ஆனா இயேசு சொன்னார் நான் வந்தது உங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ண ஜீவனாய் இருக்கும்படி உங்களிடத்தில் வந்திருக்கேன் என்று சொன்னார். Amen. ஆமென். And we can live the abundant life by what we say out of our mouth. இந்த abundant life என்று சொல்லப்பட்ட பரிபூர்ண ஜீவ வாழ்க்கையை வாழ முடியும் நாம் பேசுகிற வார்த்தையின் பிரகாரம் அது அடங்கி இருக்கிறது. Now let's go to Mark chapter 5. Let's look at another story here. இன்னும் ஒரு சம்பவத்தை பார்க்க போறோம். என்னோட கூட பின்னுக்கு வாருங்கள். மார்க் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி வரும்படி உங்களை அழைக்கிறேன். மார்க் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். Mark chapter 5. மார்க் புத்தகம் 5ஆம் அதிகாரம். Let me say how wonderful it is to see you all have Bibles. எனக்கு இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல வேணும். பெரிய ஆச்சரியமா இருக்கு, அற்புதமா அபூர்வமா இருக்கு. அவங்க எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கிறது அவருக்கு பெரிய பரவசமா இருக்குதாம். In Australia, அவங்களோட ஆஸ்திரேலியா தேசத்துல they don't bring their Bibles to church பைபிளை anymore. கொண்டு வரவே மாட்டாங்களாம் ஒருவனும் சர்ச்சுக்கு. We put it up on the screen. என்னண்டா அங்க திரையில போட்டு பழகி அவன் திரையில தான் பார்க்க வர்றாரு படம் பார்க்குற மாதிரி. And people don't bring their Bibles. பைபிளையே கொண்டு வர மாட்டாங்களாம் சுமந்து கொண்டு. The Sunday before I came here, I was in a church preaching. நான் இந்த முதல் சண்டே வரும்போது அதுக்கு முதல் அங்கே ஒரு திருச்சபையிலே அங்கே ப்ரீச் பண்ணி கொண்டிருந்தேன். And up went the words. நான் பார்த்தன் வசனங்களை திரையில போட்டத. I said, take the words down. நான் சொன்னேன் இப்ப அதை கொஞ்சம் நித்தாடுங்க திரையில போடுறதுன்னு சொல்லிட்டாராம். I said, open your Bibles. எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு பைபிளை துறங்கோன்னு சொல்லியிருக்காரு ஆஸ்திரேலியனை பார்த்து. எண்ணக்கூடியதா 3 பேர் தான் பைபிள் இருந்துச்சா. 2 maybe 3 people. 2 இல்ல 3 பேர் தான பைபிளை கொடுத்துருக்காங்க வெள்ளைக்காரங்கள்ல வெள்ளையனுங்கள்ன்ற விளையாட்டு. But it's wonderful. Let me see your Bibles. நீங்களும் கூட வெள்ளை பாருங்க கூட பைபிளை காட்டுங்க எல்லாரும் பைபிளை காட்டுங்க அவருக்கு பார்க்க வரும் பாருங்க. Oh, the devil's real mad at this church. இந்த சர்ச்சை குறித்து சாத்தான் பைத்தியம் ஆடி திரிவானா இப்ப அவன் உங்களை காண்டோனே அவன். Bible people. ஏனடா நீங்க பைபிள் கரங்களத்தோட வேதாகம மக்களா இருக்கிறீர்கள் நீங்கள். Amen. ஆமென். I love opening my Bible. நான் வேதத்தை திறப்பதிலே ஆசை உள்ள மனுஷனாய் இருக்கிறேன். Amen. ஆமென்.
So, Mark chapter 5. 5ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். மீண்டும் மார்க்கு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். Let me give you the background to this story. இந்த சம்பவத்துடைய பின்னணியை நான் உங்களுக்கு சொல்லட்டும், நிகழ்வை சொல்லுகிறேன். Jairus, who was a ruler of the synagogue, அந்த சினகோவை ஆளுகை செய்கிற ஜவீர் என்று சொல்லி ஒருவர் இருக்கிறார். he has a very big problem at home. இவருடைய வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது ஜவீருடைய வீட்டில். And his daughter is lying home sick. அவருடைய மகள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால் அங்கே வீட்டிலே வியாதியாய் படுத்து கொண்டிருக்கிறாள். So he comes to Jesus அவள் இயேசுவிடத்திலே வருகிறாள். and says, Jesus, would you come to my home and pray for my daughter? இயேசுவிடத்தில் வந்து ஜவீர் சொல்லுகிறார், இயேசு சுவாமி வாங்கோ எங்கட வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு அழைக்கிறார். And Jesus said, I will come. இயேசு சொல்றார், நான் வருவேன். Already Jairus is saying, oh, this is such good news. ஓ ஜவீர் சொல்லிட்டா இது நல்ல செய்தி, நற்செய்தியா இருக்குது, வர போறார் இயேசு சுவாமி வீட்டுக்கு. Without Jesus there is no hope for my daughter. இயேசு இல்லாம இந்த வாழ்கின்ற மகளுக்கு இந்த நம்பிக்கை மேன்மை இல்லை என்னிடத்திலே. So Jesus and Jairus and the crowd of people are going to Jairus' house. ஜனங்களோடு கூட ஜவீருடைய வீட்டுக்கு ஜவீரோடு கூட அங்கே போய் கொண்டிருக்கிறார்கள் இங்கே பார்க்கிறோம். But on the way to Jairus' house something happens. ஜவீருடைய வீட்டுக்கு ஜனக்கூட்டத்தோடு இயேசு போகும்பொழுது இடையில ஒரு காரியம் நடந்துட்டது. Something gets in the way of Jairus' miracle. ஜவீருக்கு நடக்க வேண்டிய வீட்டில் நடக்க வேண்டிய அற்புதம் நடக்க போகிறது. இடையில ஒரு காரியம் நடந்திருக்கு, பார்க்க போகிறோம். And we have the woman with the issue of blood. என்ன இடையூறு என்று சொன்னால் இங்கே இரத்த போக்குள்ள பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இடையில பிடிச்சிட்டாங்களாமா. She presses through and touches Jesus' garment. எப்படியோ தள்ளிகிட்டு பிரஸ் பண்ணி பூந்துகிந்து இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டுட்டாமா. And she gets healed. அவ தொட்டதுனால அவங்க சுகமாயிட்டாங்க. And Jesus said, who touched me? இயேசுவை கேக்குறா, யார் என்னை தொட்டது? And this woman comes forward. அந்த பெண்மணி முன்னதாக வருகிறாங்க. And then Jesus does something interesting. இயேசு ஒரு சுவாரஸ்யமான காரியத்தை இங்கே செய்திருக்கிறார். He asks for her testimony. அவளுடைய சாட்சியை கேட்பதை போல கேட்டிருக்கிறார். He's not praying for her to be healed, she's already healed. ஏன்னா அவளுக்கு இப்ப ஜெபிக்க போல ஏற்கனவே சுகமாயிட்டால் இப்ப டெஸ்டிமனி டைம் மாதிரி இருக்குது. So he's asking for her testimony. டெஸ்டிமனியை கேட்டிருக்கிறார் இயேசு சுவாமி அந்த இடத்துல. Now ladies, இப்ப லேடிஸ் அண்ட் லேடிஸ் மார்க்கா இப்ப பெண்மணிகளுக்கா I want you to know I love you. அம்மையாரே, நான் உங்களை நேசிக்கிறேன். முதலாவது நான் என்ன சொல்ல போறேன், ஆனா உங்களை நேசிக்கிறேன்னு முதல் சொல்லிக்கிறேன். So I'm going to tell a story. நானும் உங்களுக்கு ஒரு சம்பவம் கதை சொல்ல போறேன். When I finish the story, I hope you still love me. நான் இந்த கதையை சொன்ன பிறகு நீங்க என்ன நேசிப்பீங்க அதிகமான்னு நான் நம்புறேன்மா. Because this lady, இந்த பெண்மணி அம்மையார் இவ இஞ்ச, when she tells her testimony, சாட்சி சொல்ல சொன்னா என்ன சொல்றாண்டா, she goes into detail. முழு விஸ்தர அதெல்லாம் டீடைல்ஸே சொல்ல தூங்கிட்டாம்மா. Women love to tell the story. பெண்மணிகளுக்குண்டா ஸ்டோரி கதை சொல்றதுக்கு அப்படியே சரியான விருப்பம் அவங்களுக்கு. My wife and I have been last Sunday we were married for 52 years. போன ஞாயிற்றுக்கிழமை தான் என்னோட மனைவியோட திருமணம் செய்து 52 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். My wife loves to talk. என்ன ஜாதிக்கண்டா கதைக்கு சரியான விருப்பம். I'm a very quiet person. ஐயா பாவம் அப்பாவியாரு கொஞ்சம் அப்பாவிய வந்து பேசாத ஒரு நபர், சாந்தமானவர். So I'm glad she does so much talking. நல்ல காலமா அவளையே கதைக்க விட்டுருவாராம் எல்லாத்துக்கும். Then I don't have to. நான் கதைக்க வேண்டிய அவசியமே இல்லையா, முழு கதையும் அம்மாவே கதைச்சிருவாவாம். So then Jesus says, tell me your story. இயேசுவாமிக்கு இந்த அம்மையார் வந்து கதை சொல்றா. இப்ப பெரும்பாடுள்ள ஸ்திரீ She said, well, I've been sick for all these years. ஓ இவ்வளவு காலம் சுகம் இல்லாம இருந்தேன். Oh, at least 12 years I think this problem has been here. ஓ பெரிய பிரச்சனை சிக்கல் இந்த வியாதியினால எனக்கு. And I've been to many doctors. ஓ வைத்தியர் டாக்டர் எல்லாம் போனேன். Someone recommended this doctor. சில பேர் இந்த டாக்டர்ட்ட போன்னு சொன்னாங்க. Someone said go to this doctor. அந்த டாக்டர்ட்ட போன்னு சொன்னாங்க. Then I went to this doctor. இந்த டாக்டர்ட்ட போனேன். Oh, and it cost me a lot of money. இருந்த பணம் எல்லாம் செலவழிச்சு போட்டேன். This one was very expensive. இந்த டாக்டரோட பெரிய செலவு கூட எடுத்துட்டானுவன். This one wanted more money. இவன் இன்னும் கொஞ்சம் கூட பணம் கேக்குறான். And now I've got no money. இப்போ என்னடா காணவும் இல்ல. கதை சொல்றா அந்த அம்மா சுகமாயிட்டு. And then one day I hear about you. அப்போ ஒரு நாளைக்கு உங்களை பத்தி சொன்னாங்க. I got a friend Sally. சாலின்னு சொல்லப்பட ஒரு நண்பி இருந்தா. She was telling me all about you. அவ உங்களை பத்தி எனக்கு சொன்னாங்கன்னு சொல்லி அந்த அம்மையா சொல்றா, அந்த சாட்சியை சொல்றாங்க அங்க. See, women love to tell the story. பெண் மணிகளுக்கு கதை சொல்ற மாதிரி சாட்சி கதை சொல்றதுக்கு சட்டியான விருப்பம். Amen. ஆமென் சொல்லுங்க. உங்களை தான் கேட்கிறாரு விருப்பம். ஆமென்.
இப்ப நேசிக்கிறீங்கன்னு கேட்க ஆமென் என்று கேட்கிறார். Amen. And so right in the middle of Jairus' miracle, இது என்ன நடக்குதுன்னு சொன்னா ஜவீருடைய மிரக்கல் அற்புதம், புள்ள சாகுது செத்து கொண்டிருக்கிற வேளையிலே போகிற பொழுது அந்த அற்புதத்தின் வேளையிலே இடையூறு ஒன்று வருகிறது. something gets in the way. நம்ம அற்புதத்தை பெற வேண்டி இருக்குது, இடையில ஏதோ இடைமறிக்கிறது. And this can happen to you. உங்களோட வாழ்க்கையிலேயும் அற்புதத்துக்காய் காத்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு இப்படியான இடையூறு வரலாம். You've prayed. நீங்க ஜெபிக்கிறீங்க. Jesus said yes. இயேசு சொல்றார் ஆமா நான் ஜெபம் பண்ண நான் தருவேன் அப்படி என்று சொல்லி. But then something gets in the way of your miracle. ஆனா நடுப்பகுதியில அற்புதத்துக்காய் ஒந்தவே என்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஏதோ ஒன்று நடந்துச்சு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். Remember, Jesus had already said to this woman, your faith has made you whole. இயேசு சுவாமி இங்க சொல்லிட்டார், உன்னுடைய விசுவாசமே உன்னை சுகமாக்கிட்டேன்னு இந்த ஸ்திரியை பார்த்து சொல்லிட்டார். She was giving her testimony. அவள் இப்ப தன்னுடைய சாட்சியை சொல்லி கொண்டிருக்கிறது போல இருக்கிறது இங்க நிகழ்வு. And I love women. பெண்களே உங்களை நான் நேசிக்கிறேன். ஐ லவ் வுமனாம். They're full of detail. டீடைல்ஸ் முழுக்க அத முழுந்த நடந்த எல்லாவற்றையும் டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிடுவாங்க. And the men know what I'm talking about. ஆம்பளைகளுக்கு தெரியுமா தான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா இப்ப ஐயா என்ன சொல்றாருன்னு ஆம்பளைகளுக்கு விளங்கி இருக்குமா? Amen. ஆமென் சொல்லுங்களா அவருக்கு. ஆமென். See, if I do something wrong and my wife gets upset with me, நான் இருந்தே தவறு செய்து பிள்ளைகளை செய்த தவறு செய்துட்டு அப்செட் ஆயிட்டாவன் அம்மா, she goes into a lot of detail to tell me the mistakes I've made. ஒரு தரம் தானா தப்பு செய்திருப்பாராம், பல வருஷத்து தப்பு எல்லாத்தையும் சொல்ல துவங்கிடுவாங்க அம்மா. Not only that, she can remember all the mistakes I've made for the last 20 years. ஒரு நாள் தான் நடந்து அந்த நாள் தான் ஞாபகம் நடந்துட்டு பார்த்தா 20 வருஷ கதையை சொல்ல ஆரம்பிப்பான். நீ அன்றைக்கு இப்படி செய்தேன்னு சொல்லி அப்படி பேசுற அம்மாவா அவ. Men can't even remember what we did last week. பாவம் ஆம்பளே சரியான பரிதாபமா போன கிழமே சொன்னது மறந்து போயிருப்பானுங்களாம் பாவம் அவங்க. So women are very detailed people. பெண்கள் இந்த மாதிரி காரியத்துல சரியான டீடைல் முழு விவரமும் தெரிஞ்சவங்க இவங்க. So have you got the picture? இப்ப தெரியுதானே பிக்சர், இந்த கதை விளங்கிட்டு உங்களுக்கு. இப்ப பிக்சர் தான் அந்த கதையை கொண்டு வர்றேன்னா. Ladies, do you still love me? அம்மா என்ன நீங்க நேசிக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. அம்மா மாரே சொல்லுங்க ஓமண்டு. Amen. Amen. Well, suddenly this story gets really bad. இப்ப ஸ்டோரி இப்ப நடக்கிற ஜவீரோட போகும்போது ஸ்டோரி கெட் வெரி வித்தியாசமா சீரியஸா போகுதான். இப்ப சவாலா போகுது The ஸ்டோரி. situation in Jairus' house is already very bad. ஜவீருடைய வீட்ல நிலைமை படுமோசமா போயிட்டு பார்ப்போம் என்னன்னு. And then it goes from bad to complete disaster. இப்ப படுமோசமா இருந்து அழிவாயோ போயிட்டுது அந்த கதை. Because we are told in verse 35. 35 வசனத்தை பாருங்கள், அதுல என்ன சொல்லுது. 35 வாசிப்போமாக. 5:35 மாற்கு புஸ்தகம். Someone came from the ruler of the synagogue's house. அங்கே ஒருவன் வருகிறான், அந்த அதிகாரியின் வீட்டுக்கு வருகிறானாம். And said, trouble the master no more. எப்படி சொல்றான்டா, அவர் சொல்றான் பேசிக்கொண்டு ஜெபத்தை ஆலயத்தோட வீட்டுல இருந்து சொல்கிறார், இனிமேல் எனும் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் இனி. For your daughter is dead. அற்புதத்துக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்த மகள் செத்து போய், டாட்டர் இஸ் டெட், மகள் செத்து போச்சு. Something had got in the way of Jairus' miracle. ஜவீருடைய அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையிலே அவன் அற்புதத்தை ஏதோ ஒன்று திருடி விட்டது, மகள் செத்து போயிட்டாள். And now it looks like the position is absolutely impossible now. இப்ப பொசிஷன் அந்த நிலைமை படுமோசமான நிலைமையா போயிட்டது, ஒன்றுமே நடக்காது போல. But then when Jesus heard this, இதை இயேசு கேட்ட பொழுது in verse 36, 36 என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். as soon as Jesus heard the word, இந்த வார்த்தைகளை இயேசு கேட்ட உடனே he said to the ruler of the synagogue, இங்கே ஜெப ஆலய தலைவனை நோக்கி சொல்றார், do not be afraid, இங்கே பயப்படாதே, only believe. விசுவாசமுள்ளவனாயிரு என்று சொல்லுகிறார். Jesus, again a man of few words. பாத்தீங்க தானே, நான் நேரத்தோட சொன்னேன், அலப்பா ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசுறவர் தான் இயேசு சுவாமி. Only believe. அவர் சொன்னார், விசுவாசமாய் இருப்பாயாக, பயப்படாதே. Jesus didn't preach a sermon. பெரிய ஒரு பிரசங்கமே அவர் செய்யல. He didn't quote scripture. பெரிய வார்த்தைகளை எல்லாம் கோட் பண்ணவும் இல்லை அவர். He just said, only believe. அவர் சொன்னார், விசுவாசம் உள்ளவனாயிரு. Amen. ஆமென் சொல்லுங்க. And whatever your situation is, இன்றைக்கு உங்களுடைய நிலைமைகள் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் பரவாயில்லை. when you leave here today, இன்றைய நாளிலே நீங்கள் இங்கிருந்து புறப்பட்டு போகும் பொழுது the amens and the hallelujahs
that we did in church. இந்த திருச்சபைக்குள்ளே நாம் திருச்சபையாராக அல்லேலூயா ஆமென் சொன்ன நாங்கள் Now you go back to your world. இந்த உலகமாகிய இப்படியான ஜாவியர் வாழ்ந்ததை போல உண்மையான உலகத்துக்குள்ளே போகிறீர்கள் நீங்கள். And I'm sure we've got people here, you have circumstances that are in your world. எனக்கு தெரிகிறது விளங்குறது இங்கே இருக்கிற சில மக்களுடைய வாழ்க்கையிலே சில சூழ்நிலைகளிலே நீங்கள் வாழுகிறீர்கள், உண்மையான சூழ்நிலைக்கு முகம் கொடுக்கிறீர்கள். Well, Jesus just said 2 words to Jairus. அப்பொழுது ஜாவியரை பார்த்து இயேசுவாமி 2 வசனங்களை மாத்திரமே சொன்னார். He said, only believe. அவர் சொன்னார், only believe, விசுவாசம் உள்ளவனாய் இரு, பயப்படாதே என்பதாய். Amen. ஆமென். So you might say, what can I do today? இப்ப சொல்லலாம், ஐயோ நான் இன்னைக்கு என்ன செய்ய முடியும்? Only believe. விசுவாசம் உள்ளவனாய் இருப்பாயாக. Only believe. விசுவாசம் உள்ளவளாய் இருப்பாயாக. Only believe what God said. தேவன் சொன்னதை மாத்திரம் விசுவாசிப்பாயாக. Speak what God says. தேவன் சொல்லுவதை நீ அறிக்கை செய்வாயாக. Train your mouth to speak the word. உங்களுடைய வாயை கடவுளுடைய வார்த்தையை பேசுவதற்கு பயிற்றுவிப்பாயாக. So when the circumstances of life come suddenly, திடீரென்று புயல் வந்ததை போல சூழ்நிலைகள் வரும் பொழுது, like when I fell over and my nose hit the pavement. நானும் அப்படியே திரும்பி பார்த்ததினாலே விழுந்தது பொழுது, அந்த மூக்கு அடிபட்டு பேமெண்ட்ல விழுந்தது பொழுது, திடீரென்று நடந்த சம்பவம் வந்த பொழுது கூட, That was suddenly I was not expecting. நான் திடீரென்று நான் எதிர்பார்க்கவே இல்லை அது நடக்கும் என்று சறுக்கி நடந்த ஒரு காரியம். But I had trained my mouth to speak. ஆனால் என் வாயை பேசுவதற்கு நான் பழக்கியிருந்தேன். Amen. ஆமென். So let's go back to Matthew chapter 7. இப்பொழுது மத்தேயு புத்தகத்துக்கு என்னோட கூட வாருங்கள், 7 அந்த ஆரம்பிச்ச இடத்துக்கு திரும்பி போவோம். மத்தேயு 7 அதிகாரம். Because Jesus continues the story. அந்த ஏற்கனவே பேசின அந்த கதையை திருப்பி சொல்றாராம் இயேசு சுவாமி. And in verse 26 of Matthew 7. பாருங்கள், அந்த 7 வாசிச்சோம், 25 24 பார்த்துட்டோம், 26வது வசனத்தை சொல்றார். But everyone who hears these sayings of mine and does not do them, I will liken him to a foolish man who built his house on the sand. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளையும்படி செய்யாதிருக்கிறவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். See, you can hear the word. பாருங்கள், இங்கே நீங்களும் இந்த வசனங்களை கேட்கிறவர்களாய் இருக்கலாம். But now it's your choice. இப்பொழுது தீர்மானம், தெரிவு உங்களுடையது. I cannot make you. உங்களுக்காக நான் அதை தெரிவு செய்து பேச செய்ய முடியாது. The pastor cannot make you. பாஸ்டரும் உங்களுக்கு தெரிவு செய்து உங்களை பேச செய்ய முடியாது. God cannot make you. நீங்க பேசுறத தேவனும் வந்து வீட்டில் அப்படி தான் பேசணும்னு சொல்ல முடியாது. So you can hear the word. நீங்கள் தான் கடவுளுடைய வசனங்களை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறபடினாலே, But then you make the choice. நீங்களே தீர்மானத்தை எடுக்க வேண்டும். Amen. ஆமென் சொல்லுங்க. So we are told here about somebody who hears the word but does not do them. இங்கே சொல்றாரு, யாரோ எல்லாம் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவர்களாய் இருந்தால், Jesus said that person is foolish. இங்கே இயேசு இங்கே சொல்லுகிறார், எப்படி புத்தி இல்லாத மடையன் அல்லாவிட்டால் foolish என்று சொல்லும். மடையன் புத்தி இல்லாத மடையனாம். You're foolish if you don't do the word. நீங்க சொல்லாட்டி மடையன் மடச்சி. Amen. ஆமென். I didn't say this. நான் இல்ல சொல்றேன், நீங்க Don't get mad at me. புத்தி இல்லைன்னு சொல்லி என்னோட கொஞ்சம் பைத்தியமாயிராதங்க நீங்க. Now Jesus said, இயேசு சொன்னார். and he said this because he knows if you'll speak the word, all of heaven's resources can get involved in your life, family, circumstances. ஏனென்றா இயேசு சொன்ன காரியம் என்னவெனில், நீங்கள் இந்த வசனத்தை பேசும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற எல்லா கூட்டங்களும், தூதர்கள் எல்லாரும் மகிழ்ந்து களிகூர்ந்து சந்தோஷப்பட்டு உங்களோடு செயல்படுவார்கள் என்பதே தேவனுடைய அர்த்தமாயிருக்கிறது. ஆமென். ஆமென். If someone came and said, I'm going to give you $1 million, யாரோ ஒரு வந்து சொல்றாங்க, உங்களுக்கு $10 லட்சம் தர போறேன். you say, no, I don't need that. எனக்கு வேணாம் அது. You could keep it. அதை நீ வெச்சுக்கொள்ளு. Well, somebody would think, well, you're crazy. சில பேர் சொல்லுவாங்க, என்னடா இப்போ $10 மில்லியன் கொடுக்குறாங்க, வேணாம் என்று சொல்றாங்க, பைத்தியமா என்று சொல்லி யோசிக்கலாம் சிலர். Amen. ஆமென். No, I'll take it. Thank you. யாரோ வந்து டக்குன்னு $10 மில்லியன் கொடுத்தா தேங்க்யூ எடுத்து வாங்கி எடுத்துருவோம் அல்லவா? Amen. My mum didn't give birth to a crazy man. ஒரு பைத்தியக்காரன் இல்ல அம்மா பெத்து வச்சிருக்கிறா. I will receive, thank you. நான் பைத்தியக்காரன் இல்ல, யாராவது தேங்க்யூ நமக்கு கொடுத்தா, 10 மில்லியனை கொண்டு கொடுத்தா அது தேங்க்யூன்னு சொல்லி வாங்கக்கூடிய புத்தி இருக்குதாம் தனக்கு. So we see that this house is built on sand. இங்கே பாருங்கள், இந்த வசனத்திலே இது மணலின் மேலே கட்டப்பட்ட வீடாயிருக்கிறது. 26லே. So notice verse 27.
27 பார்த்து 27 பார்ப்போம். And the rains descended, the floods came, the winds blew and beat on the house, and it fell, and great was its fall. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்து போயிற்றாம். அங்கே பார்க்கிறோம். So notice the same floods, the same winds that blew. அதே காற்று, அதே வெள்ளம், தண்ணீர் came against both groups of people. இங்கே ரெண்டு விதமான மக்கள் மத்தியிலே அதே தண்ணியும் அதே வெள்ளமோடு கூட காற்றும் வீசி இருக்கிறது. See, we all live in a real world. There are circumstances of life. சூழ்நிலைகள் எல்லாரும் ஓங்கொடுக்கிற சூழ்நிலைகள் நிறைந்த இந்த உலகத்திலே நானும் நீங்களும் வாழுகிறோம். So the same storms come to this group of people. இந்த group of peopleக்கு அதே பெருங்காற்று வீசி இருக்கிறது, அடிச்சிருக்கிறது, அதே காற்று வந்திருக்கிறது. But the one who heard the word and didn't do the word, their house fell. இங்கே சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி வசனங்களை எல்லாம் கேட்டும் அதன்படி செய்யாதவருடைய வீடு உடைந்து நொறுங்கி விழுந்தது என்று சொல்லப்படுகிறது இங்கே. But today, ஆனால் இன்றைக்கு ஒரு காரியம், God gave us a choice. நமக்கு கர்த்தர் தீர்மானம் எடுத்து தெரிவு செய்கிற பொறுப்பை உங்களிடத்திலே கொடுக்கிறார். And he said, choose life. அவர் சொல்றார், நீ ஜீவனை தெரிந்து கொள்வாயாக. Amen. ஆமென். So we choose life. நாம் ஜீவனை தெரிந்து கொள்கிறவர்கள். We choose the word. தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொள்கிறவர்கள். We speak to the mountain. நாம் மலையை பார்த்து பேசுகிறவர்கள். And we continue to hold fast our confession. நம்முடைய அறிக்கையை விடாப்பிடியாக அறிக்கை செய்து நிலைத்து நிற்கிறவர்கள். Knowing that what God had promised, he's well able to bring it to pass. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்ததை அவர் நிறைவேற்ற வல்லவராய் போதுமானவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. So as we leave here today, இந்த நாளிலே நாம் இந்த இடத்திலிருந்து வெளியிட்டு போகும் பொழுது 2 words, ரெண்டு வார்த்தைகள் மாத்திரமே. only believe. விசுவாசம் உள்ளவளாய் இருப்பாயாக. Amen. ஆமென். Why don't you talk to the person beside? I think he's talking about you. சொல்லுங்க, இந்த பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க, உங்களை தான் அம்மா சொல்றா, உங்களை தான் பார்த்து சொல்றாரு ரெண்டு ஆண்டவர்னு சொல்லுங்க, பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு தான் நம்ம பேசுறாருன்னு சொல்லி. Oh no, wait. கொஞ்சம் வெயிட் கட்டா. Point to yourself and say, I think he's talking about me. நீங்க நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க, அங்க உனக்கு தான் பேசுறான்னு நீங்க உங்களை பார்த்து சொல்லுங்க, உனக்கு தான் பேசுறாரப்பா அப்படி சொல்லுங்க, உங்களை பார்த்து உனக்கு தானப்பா பேசுறாருன்னு சொல்லி உங்களை பார்த்தே சொல்லுங்க. Amen. He's talking about you today. உங்களை பற்றி இன்றைக்கு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். Amen. Amen. Well, the devil's in trouble. இன்னைக்கு சாத்தானுக்கு பெரிய குழப்பம் பிரச்சனையும் வந்துடுது. இப்ப நீங்க பிரச்சனை கொடுக்க போறீங்க, ட்ரபிள்ல மாட்டிட்டான் அவன். God's got a great army of believers right here in Sri Lanka. விசுவாசிக்கிற ஆர்மி ஆஃப் காட் உடைய ஒரு சேனை ராணுவத்தை கர்த்தர் இங்கே உருவாக்கி வச்சிருக்கிறார். ராணுவம் இருக்கிறது. They're going to speak the word over their circumstances. சூழ்நிலைகளிலே பார்த்து கர்த்தருடைய வசனமாகிய வார்த்தையை பேசுற கூட்டத்தாரான சேனைகள் நீங்கள். And people are going to hear you and see what God's done. தேவன் செய்த காரியத்தை மக்கள் கேட்க போறார்கள், பார்க்க போறார்கள் உங்களுக்கு கூடாக. They're going to come knocking on your door. அவர்கள் உங்களுடைய வீட்டை வந்து தட்ட போகிறார்கள். I need help. You can help me. அவர்கள் சொல்லுவார்கள், எனக்கு உதவி தேவை, உதவி செய்யுங்க என்று சொல்லி கொடுத்து கேட்க போகிறார்கள். Get ready. It's time for revival. Get ready for அதாவது ஆயத்தமாகுங்கள், எழுப்புதலாக முன்னேற்றத்துக்கான காலம் வந்திருக்கிறது என்று சொல்ல விரும்புகிறார். God is raising up a powerful word-based Holy Ghost church. தேவனும் என்ன செய்கிறார்? வல்லமை பொருந்திய வார்த்தையிலே நிறைந்த பரிசுத்தாவியால் நிறைந்த ஒரு திருச்சபையாரை தேவன் கட்டிக் கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. And you have come to the kingdom for such a time. நீங்கள் எப்படிப்பட்ட அந்த காலத்துக்குள்ளே இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு உங்களுக்கு ஸ்லாக்கியம் கிடைத்திருக்கிறது என்று சொல்ல விரும்புகிறேன். Hallelujah. Hallelujah. Well, it's been a pleasure to be with you here today. நல்ல காரியம் உங்களோடு கூட இருப்பதை நான் ஒரு ஸ்லாக்கியமாக, நான் பாக்கியமாய் கருதுகிறேன். I can tell the Lord is doing a great work in this place. தேவன் எங்கேயும் சொல்ல முடியும், தேவன் ஒரு மகத்துவமான காரியம், கிரேட் வர்க் இங்கே செய்து கொண்டிருக்கிறார். And I just thank the pastor for allowing me to come and minister. பாஸ்டர் எங்களுக்கு இப்படி ஊழியம் செய்வதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்து உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். So God bless you and thank you so much. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார்.